எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் இடியாப்பம் பண்ண போகிறோம். ஏன்னா அரிசி மாவில் தான் இடியாப்பம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கோதுமை மாவு பண்ணால் சரியாக வராதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் கோதுமை மாவுலேயே ரொம்ப நல்லா பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குங்க. இந்த கோதுமை மாவு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு இந்த துணி எடுத்துருக்கேன். இந்த துணியில் இந்த மாவு போட்டுட்டுங்க ஒரு கட்டு கட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கலாங்க. இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு, இது கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறின பின்னாடி நம்ம உடச்சுட்டுக்கலாம். ஆறிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி இந்த கட்டிலெல்லாம் உடச்சுட்டுக்கலாங்க. கட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாம் உடச்சி விட்டுட்டு ஜல்லடை இருக்குது இல்லைங்க, ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. இப்போ இந்த சல்லடையில் நம்ம சலிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். இல்லை சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துட்டு பிணையணுங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, கை வச்சு பிணைய முடியாதுங்க. கரண்டில் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த வேக வச்சதுக்கு இந்த சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசைறதுக்கு நல்ல ஒரு வாசங்க. பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சிருச்சுங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருந்துச்சு. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குங்க. இதுதான் போடணும் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இருந்தால் எடுத்துக்குவாங்க, புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் நம்ம பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். இடியாப்பம் சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்கள், நல்லா லேயராக இருக்குது, உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்காது. பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு